வெல்கம் பேக் டு Syed இன்னொரு விளாகில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கேட்டாங்க என்னன்னாக்கா இந்த வண்டியுடைய காரியங்கள் எப்படி, அதாவது ஆர்சி புக்கு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து எப்படி அங்கே கத்தாரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்சி புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் இதுகள்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்மார்ட் கார்டு மாதிரியே கொடுக்குறாங்க இல்லையா ஆர்சி புக்கு, அந்த மாதிரி தான் இங்கே இருக்கு. அதே மாதிரியே நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து தனியாக நம்ம செஞ்சு அது ஒரு கார்டு மாதிரியே கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த கார்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம ஊரில் வந்து ஆர்சி புக்கு வந்து அந்த இதில் வந்து இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் இந்த வண்டியுடைய நம்பரு இதுகள்லாம் வந்து அதுலேயே இருக்குது. ஆனால் இங்கே வந்து இன்சூரன்ஸ் வந்து தனியாக இருக்குது. நம்ம ஆர்சி, அதாவது அது வந்து இஸ்திமாரா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சரிங்களா, அந்த இஸ்திமாரா வந்து வருஷத்துக்கு, அதாவது ஒரு வருஷம் அதை வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும். இங்கே ஃபஹஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டுடைய இது இருக்குது, ஃபஹஸ் அப்படின்னு. ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு வருஷம், இப்போ வந்து இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 24ன்னு வச்சுக்கோங்களேன், அக்டோபர் 24. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு ஒரு வண்டியை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசாக எடுத்துகிட்டு வர்றீங்கனாக்கா, அடுத்த வருஷத்துக்கு அக்டோபர் 23க்கு 2023 அக்டோபர் அந்த இதுக்கு அது வரக்காட்டிக்கும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து செல்லுபடியாகும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸும் அதே டேட்டுக்கு தான் வரும். இப்போ அந்த இதை வந்து நம்ம வந்து எங்கே போகணும்னா, அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு அந்த ஃபஹஸுக்கு போயிட்டு நமக்கு அந்த சைலன்சரில் அந்த புகை இதுகள்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக செக்அப் பண்ணுவாங்க. ஹெட்லைட்டு ஒழுங்காக இருக்கா, சீட் பெல்ட் ஒழுங்காக இருக்கா, அதுக்கப்புறம் வந்து லைட்டு ஒழுங்காக எரியுதா, அதுக்கப்புறம் வந்து பிரேக்கு, ரிவர்ஸு, சரிங்களா, அதுக்கப்புறம் டயரு, ரிம்மு, வண்டியோடைய ஃபுல் பாடி செக்கப்பு இதுகெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரியாக வீலை வந்து நம்ம சுத்த விடுவாங்க, ஃபுல் ஸ்பீடில் வந்து சுத்த விடுவாங்க, அதை செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து கீழே இருக்குது பாருங்கள் சேஸ், அந்த இதுக்கு போயிட்டு அதை செக் பண்ணுவாங்க. ஸோ சேஸ் இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, உள்ளாக்க வந்து எதுவும் வந்து உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் இருக்குதா, இல்லை வந்து எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வண்டி வந்து பாஸாக ஃபெயிலா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் கேட்டு என்ட்ரி ஆகும்போது அந்த எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது இப்போ வந்து அந்த வண்டி வந்து இப்போ ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபெயில்னு சொல்லிட்டு வந்துடும். சரியா, பாஸுன்னு வந்துடும், அவ்வளவுதான். நம்ம வந்து அதுக்கப்புறம் நமக்கு எந்த இன்சூரன்ஸ் தேவையோ அந்த இன்சூரன்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டு பண்ணுறதா இருந்தால் தேர்ட் பார்ட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணிக்கிறலாம். சரிங்களா, அவ்வளவுதான். அந்த இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, அந்த இஸ்திமாரா எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் தான் வண்டியோடைய அனைத்து ஜாதகமும் அந்த ஸ்மார்ட் கார்டில் தான் இருக்குது. அந்த கார்டில் தான் நமக்கு வந்து வண்டி வந்து ரேடார் அடிச்சிருக்கா, என்ன ஒரு இதாக இருந்தாலும் அதுதான். இங்கே போலீஸ் வந்து நமக்கு செக் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இஸ்திமாராவை தான் முதல்ல கேட்பாங்க, இஸ்திமாராவை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் தான் ஓனர் ஐடி, அதுக்கப்புறம் வந்து வண்டி என்ன மாடலு, வண்டி நம்பரு, பிளேட் நம்பரு எல்லாமே அதில் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ அதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். சரி, ஓகே, இதில் தான் நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க இங்கே உள்ள அந்த ஆர்சியோடைய காரியங்கள் எல்லாமே. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளக்க அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க தெரியுமா, சிலிண்டரு, சின்னதாக ஒரு குட்டியாக ஃபயர் சிலிண்டரு. அந்த ஃபயர் ஆகிடுச்சுனாக்கா நம்ம எடுத்து அதை வந்து செக் பண்ணுவாங்க. அது கரெக்டாக அது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கா, எக்ஸ்பயர் ஆகலையா, அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இஸ்திமாரா, அதுவும் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து இஸ்திமாரா வந்து ரினியூவல் பண்ணிக்கிறணும். இங்கே எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனாக போச்சு.
நம்ம அந்த ஃபகஸுக்கு கொண்டு போகிறோன்னு சொன்னோம் இல்லையா, வண்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு, அதுக்கு முதக்குன்னு அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே உள்ள காரியங்கள் இதுகள்லாம் எல்லாமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து நம்ம ஊர் மாதிரியாக புக்கு இருக்கு, நம்ம ஆர்சி புக்கு, பேப்பரு, இந்த இதுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இங்கே கிடையாது. வண்டி வாங்கும்போது உங்களுக்கு நம்பர் பிளேட்டு, இஸ்திமாரா, அந்த இது எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இங்கேயும் வந்து லோன் இருக்குது வண்டிக்கு. வண்டி வந்து நம்ம லோனில் எடுத்துக்கிறலாம், நம்ம வந்து ரெடி காசாகவும் கொடுத்து எடுத்துக்கிறலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் கிடையாது போல் இங்கே, அந்த ஒரு இது இருக்குது. உங்களுக்கு வண்டி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு போட்டு மாதம் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு வந்து காசு வந்து எடுத்துக்கிடுவாங்க. அவ்வளோதான் இங்கே உள்ள வந்து வண்டியுடைய காரியங்கள் எல்லாம். வண்டியை வந்து நம்ம வந்து தெளிவான முறையில் வந்து நம்ம ஓட்டணும், புரியுதுங்களா? பாடியை வந்து டச் பண்ணிட்டோம்னாக்கா அதை சரி பண்ணிவிட்டு வர சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்போ சரி பண்ணிட்டு வரீங்களோ அப்போ நீங்கள் மறுபடிக்கும் உள்ள கேட்டில் போயிட்டு ஒரு தடவை மட்டும் 150 ரியால் பே பண்ணணும். வண்டி பாஸ் ஆகிடுச்சுன்னா அது ஓகே. ஃபெயில் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் திருப்பி போயிட்டு நீங்கள் அந்த கேட்டுக்கு போயிட்டு இது பண்ணும்போது தேவை கிடையாது, காசு கட்ட தேவை கிடையாது, ஃப்ரீ தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே கட்டிட்டீங்கல்ல, அதனால். இப்படி பல விதமான இதுகள்லாம் இருக்குதுங்க இங்கே, சரிங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைட் இதுகள்லாம் வந்து எரியாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபைனுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இது பண்ணிக்கிறோம். வண்டி வந்து பார்த்து ஓட்டிக்கிறோன்னு. அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டரு, நம்ம உள்ள வண்டியை ஏற்றினோடனே 4 இண்டிகேட்டர் போட்டு தான் அவங்க வந்து நம்ம வண்டியை வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது. நம்ம ஊரில் வந்து இன்சூரன்ஸ் இப்போ வந்து புதுசாக நம்ம போடும்போது 5 வருஷத்துக்கு போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது 1 வருஷத்துக்கு தாங்க ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நான் சொல்கிறது இந்தியாவில். என்னுடைய பைக்குக்கு வந்து அவங்க சொல்லும்போது 5 வருஷம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5 வருஷம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வருது, 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு 5 வருஷத்துக்கு 4 வருஷம் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டு, 1 வருஷம் தான் உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம 1 வருஷத்துக்கு தான் நம்ம வந்து போட்டுக்கலாம். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸு, தேர்ட் பார்ட்டு. அது 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடிக்கும் ரினிவல் செஞ்சு தான் ஆகணும். நீங்கள் வந்து இஸ்திமாராவை எப்படி ரினிவல் செய்கிறீங்களோ அதே மாதிரியாக அதையும் வந்து ரினிவல் செய்யணும் இன்சூரன்ஸு. இங்கே சிஸ்டங்கள்லாம் வந்து வேறு மாதிரியாக இருக்குது, நம்ம ஊர் மாதிரியே கிடையாது. இங்கே வந்து சிஸ்டம்லாம் வேறு மாதிரியாக இருக்குது. வண்டி ட்ரைவ் பண்ணுறதும் சரி, இதுகெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இதாக வந்து கவனமாக வந்து ட்ரைவ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்களா, வண்டியெல்லாம் வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து போவாங்க, இண்டிகேட்டர் போட்டு அடுத்த ட்ராக் மாறுறதா இருந்தால். ஆனால் இவர் பாருங்கள், இண்டிகேட்டர் போடாமல் மாறுறாரு பாருங்கள். என்னத்தான் நான் சொல்கிறது, அப்படி வந்து இருக்குதுங்க இங்கே. ஆனால் வந்து ஸ்பீடு ரேடார் இதுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து கவனமாக நம்ம வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகணும், வண்டி இது பண்ணணும். அடுத்த ட்ராக் போகும்போது இண்டிகேட்டரை போட்டு போகணும். வேறு என்ன, கத்தார் லைசன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கல்ல. கத்தார் லைசன்ஸ் வந்து இப்போ வந்து எப்படின்னாக்கா எல்லாமே வந்து மொபைல் மூலியமாக வந்துருச்சுங்க. சிக்னல் வந்து இது பண்ணுறது, படிக்கிறது, இது பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு மொபைல், அதாவது டிரைவர் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கொடுப்பாங்க. அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 200 கேள்வி வரும். அதில் வந்து மொத்தம் 5 நாளைக்கு 1000 கேள்வி வரும். 5 நாளைக்கு 1000 கேள்வி வரும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வீடியோ. அந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 40 கொஸ்டினை நம்ம கேட்பாங்க போல். அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுத்தோம்னா அடுத்து 2வது நாளுக்குரிய வீடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 2வது நாளைக்குரிய இது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது இங்கே வந்து டிரைவிங் ஸ்கூலுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இது இருக்குது, என்னன்னு பார்த்தா தமிழில் இருக்குது. நமக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் வேணால் தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷு, அரபி, உருது, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இப்படி பல ஹிந்தி, பல மொழிகள் வந்து வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு புரியும். இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னல் டெஸ்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து
அங்கே டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு இந்த இதை வந்து கொண்டு போயிட்டு காட்டணும். நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரைட் ஓகே க்ரீன் சிக்னல் கொடுக்கும். அந்த க்ரீன் சிக்னலை கொண்டு போய் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம வந்து 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு கழித்து நமக்கு வந்து மெசேஜ் வந்தோடனே நம்ம போயிட்டு நமக்கு என்ன வண்டி தேவையோ அந்த வண்டியை நம்ம போயிட்டு எடுத்து ஓட்டிக்கிறேன்னு நமக்கு கூட வந்து இவர் இருப்பார், மாஸ்டர் இருப்பார். அவர் நமக்கு எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாரு. தமிழில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. கத்தாருக்கு வரும்போது கவலைப்படாமல் வாங்க, நல்லா வந்து வண்டி ஓட்டி லைசன்ஸ் எடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வீட்டுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறது எனக்கு நல்லா தான் தெரியுது. என்னடா நீ வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு எங்களையும் வீட்டுக்கு வர சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என் வீடு தான் அப்படி இருக்குது, எல்லார் வீடும் அப்படி கிடையாது. நான் திருப்ப நான் சொல்லிக்கிறேன், என் வீடு தான் அப்படி இருக்குது, எல்லார் வீடும் அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து வாங்க, வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா, நான் எதுக்கு சொன்னேன்னாக்கா, வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வந்து அவங்களே லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, பயப்பட தேவையில்லை. நீங்கள் கம்பெனிக்கு வந்தீங்கன்னா சில கம்பெனியில் வந்து அவங்க காசு கேட்பாங்க, இல்லைனா உங்கள் காசை பிடிச்சிக்கிடுவாங்க. இந்த மாதிரி இதுகளும் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து அவங்களோடைய இதாக போயிடும், சரிங்களா? அப்படி ஒன்று இருக்குதுங்க. ஸோ அது ஒரு நல்ல ஐடியா தானே உங்களுக்கு. ஆமாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சையத். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.